சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக KR ஸ்ரீராம் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் நாட்டில் உள்ள பிற உயர்நீதிமன்றங்களுக்கும் தலைமை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் உள்ள 8 உயர்நீதிமன்றங்களுக்கு தலைமை நீதிபதிகளை நியமனம் செய்யும் பரிந்துரையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு கொலிஜியம் குழு அளித்திருந்தது. அந்த பரிந்துரையை ஏற்று 8 நீதிபதிகளை தலைமை நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். நீதிபதிகள் நியமனத்தில் கால தாமதம் ஏன் என்று அண்மையில் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பிய நிலையில் புதிய நீதிபதிகளுக்கான நியமன அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக KR ஸ்ரீராம் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். டெல்லி உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த மன்மோகன் நிரந்தர தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி ராஜீவ் சக்தர் ஹிமாச்சல பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஹிமாச்சல பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ராமச்சந்திர ராவ் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார் கைத் மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி இந்திர பிரசன்னா முகர்ஜி மேகாலயா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி நிதின் மதுக்கர் ஜம்தர் கேரள உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக அதன் பொறுப்பு நீதிபதியாக உள்ள டஷி ரப்ஸ்டன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு பூர்ணிமா, ஜோதிராமன், அகஸ்டின் தேவதாஸ் ஆகியோர் கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.